அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெஸ்ட் பேட்ச் ஒரு 3 போயிட்டுருந்து, அதுக்கப்புறம் பாஸ்கர் மேக்ஸில் ராமானுஜம் டெஸ்ட் பேட்சில் ஒரு 5 பேட்ச் போயிட்டுருக்கு. மொத்தம் ஒரு 8 பேட்ச் போயிட்டுருக்குங்க. இதில் எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது எல்லா டாப்பிக்கையும் கலந்த மாதிரி ஒரு மெயின் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி. சரி, இன்றைக்கி டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி எல்லா கொஸ்டினும் கொஞ்சம் யோசிச்சு போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். 1, 2 கொஞ்சம் ஈஸியாக கேட்டிருப்பேன். ஓகேவா? ரீசனிங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு வந்து குரூப் 2ன்னு ஆரம்பிக்க போகிறோம். ஜூலை 10 ஆர் 15 இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் ஆரம்பிச்சிடுவோம் நம்ம அடுத்த பேட்ச்சு. ஸோ டாப்பிக்காக பார்த்தீங்கன்னா ஷெடியூலே பார்த்தீங்கன்னா A to Z மொத்தம் கவர் ஆகிற மாதிரி தான் கொடுப்போம். அடுத்த பேட்ச் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமானுஜம் அதுவும் தனியாக போவோம். அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு பேட்ச் ஒன்று என்னென்னா டாப் 100, அதாவது ஒரு மாடலில் டாப் 100 மாடலில் இருக்கிற ஓகேவா? சின்ன டாபிக் இருந்தால் டாப் 50 மாடல். ஸோ இது மாதிரி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே ரெடி ஆகிட்ருக்கோம். ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போலாமா? இங்கே பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஒரு தொகை 15 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறுகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காக மாறும்? இது மாதிரி கொஸ்டினை பிரித்து கொடுக்குறாங்க. 15 ஆண்டுகள் 6 மாதங்களில். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே 3 மடங்கு இரட்டிப்பாகும்னா 2 மடங்கு. அப்போ இந்த 3 மடங்கு 2 மடங்கு நான் நம்ம என்ன பண்ணுவோம் இது மாதிரி கேட்டாங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எத்தனை ஆண்டுகள் மாதங்கள் சொல்கிறான் பாருங்கள், இதை அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்கிட்ட என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 15 ஆண்டுகளை மாதத்தில் 12ஆல் பெருக்கிடுங்க. 12ஆல் பெருக்கினா என்ன வரும்னா 180ன்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு 6, அப்போ 186 மாதங்கள். அதானே? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 186 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இன்ட்டு இங்கே மேலே என்ன இருக்குது, 3 மடங்கு கொடுத்துட்டு கீழே அதிகமாக கொடுத்துட்டு கம்மியாக தானே கேட்குறாங்க. அப்போ 2 - 1 டிவைட் 3 - 1. அவ்வளோதான் சார். புரியுதுங்களா? இதே மேலே கம்மியாக கொடுத்துட்டு இங்கே அதிகமாக கேட்டாங்கன்னா மேலே 3 - 1 கீழே 2 - 1ன்னு போடுவோம். ஞாபகம் இருக்குங்களா இது மாதிரி? அவ்வளோதாங்க. சிம்பிளை பண்ணிவிட்டு ஆன்சருங்க. 186 இன்ட்டு 1/2. ஓ 2 2 9 2 18 3 2 6. அப்போ 93 மாதம். 93 மாதத்தை நீங்கள் பிரிக்கணும். எத்தனை வருடங்கள் எத்தனை மாதமாக பிரிச்சோம்னா, இங்கே பாருங்கள், 7 12 84 ஒரு 9 அப்படின்னு வரும். 7 12 7 வருடம் ப்ளஸ் 9 மாதம் அப்படின்னு வரும். ஏன்னா 7 12 84 ஒரு 9 93ன்னு வருது பாருங்கள். ஓகேவா? அப்போ 7 வருடம் 9 மாதம். பி தான் சரியான ஆன்சர். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். மொத்தமாக ஆண்டுகளை குத்துனா டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் மாதங்கள்னு கொடுத்தாக்க நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். ஒருவர் ஒரு தொகையை 3 தொகையாக பிரித்து 3 வெவ்வேறு திட்டங்களில் 6 வருடம் 10 வருடம் 12 வருஷத்தில் கொடுக்குறார். அது முறையே 10 12 15% தனி வட்டி விதத்தில் கொடுக்குறாரு. ஓகேவா? இவற்றின் மூலம் கிடைக்கும் வட்டிகள் சமம். நல்லா புரிஞ்சுக்கணும். வட்டிகள் சமம்னா முதலீடு தொகைகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வட்டிகள் சமம்னு கொடுத்துட்டு முதலீடு பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்டால் தலைகீழ் விகிதம் எடுத்துக்கணும். சரி, வட்டி அப்படின்னா என்ன? எண்ணையும் ஆறையும் பெருக்கிறது தான் வட்டி. அப்போ எல்லாத்துக்கும் எண்ணெய் யாரும் பெருக்கலாமா? 6 10 பாருங்கள், 6 × 10 ரேஷியோ. 10 வருடத்துக்கு எவ்வளோ வரும்? 12ஆ? அப்போ 10 × 12. அடுத்தது 12 × 15ஆ? ஏன்னா 12% 15%க்கு 12 வருடம். அவ்வளோதான். சுருக்கலாமா? 1 6 6 2 6 12 2 6 12. அடுத்து 5ஆல் 2 5 10 2 5 10 3 5. அடுத்து பாருங்கள், ஓ 2 2 ஓ 2 2 ஓ 2 2. அப்போ இங்கே 1 இருக்குது. இங்கே பாருங்கள், இது 2 இருக்கா? 2 இருக்குது. இங்கே 3 இருக்குது. வட்டிகள் சமம்னா இது. இப்போ முதலீடுகளின் விகிதம் என்ன? இதுக்கு தலைகீழ் விகிதம் எடுக்கணும். தலைகீழ் விகிதம் எப்படி எடுக்கணும்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு 3 விகிதத்தை 2 விகிதம் வந்தால் அப்படியே மாற்றி எடுப்போம். 3 விகிதத்தை தலைகீழ் விகிதம் எடுக்கணும். நான் ஃபஸ்ட்டை மறைச்சி மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 2 6. ரெண்டாவது வேணா ரெண்டாவது மறைச்சிக்கிட்டு மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 1 3 3. மூணாவது வேணா மூணாவது மறைச்சிக்கிட்டு மற்ற 2த்தையும் பெருக்குங்க. 1 2 2. எவ்வளோ தான் சார் அதனுடைய முதலீடுகளின் விகிதம்? 6:3:2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். 10% வட்டி வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 1.5 வருடம். அப்போ அரையாண்டுனா எத்தனை அரையாண்டு? 1 வருஷத்தில் 3 அரையாண்டா?
அப்போ 3 அரையாண்டு ஃபார்முலா என்ன 3 ஆண்டுகள் அப்படின்னு வந்தால் டி ஈக்குவல் டு PR/100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3R/100 அவ்வளோதாங்க. இதில் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அரையாண்டுன்னு சொல்லும்போது இந்த 10 என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டோம்னா ஆரோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கணுங்க. பாருங்க P இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100 3 ப்ளஸ் 5/100 ஈக்குவல் டு 183. இங்கே பாருங்க P ஒரு 5 5 25 100. அப்போ 1/20 இன்ட்டு 1/20. ஏன்னா இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒரு 5 5 25 100 ஒரு 5 5 25 100. இங்கே பாருங்கள் ஒரு 5 5 25 100. இந்த 20 இங்கே 3 தான் தனியாக இருக்குது. 20 60 60 ஒன்றா 61/20 ஈக்குவல் டு 183. 61 183 எத்தனை மடங்கு 3 மடங்கு வருங்க. ஏன்னா 3 18. அப்போ இது 1 மடங்கு 3 மடங்கு அவ்வளோதான் சார். P வேணும்னா 20 20 20 பெருக்கி 8ஆல் பெருக்குங்க 24,000 ஆன்சர் வரும் பாருங்க. ஓகேவா? இப்படின்னா 2 4 4 2 8 8 3 24 கீழே 3 0. அப்போ 24 தான் அசலின் மதிப்பு. மூணாவதுக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 4வது கொஷின்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின் சார். மொத்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க. HCFை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிங்க. 3 மாடல் தான். ஓகேவா? மீதியே இல்லைன்னா டேரெக்டாக HCF எடுக்கணும். மீதியை கொடுத்துருந்தா மீதியை கழிச்சிட்டு HCF எடுக்கணும். மீதிகள் சமம் இருந்தால் இதை ஒன்றுத்தி மாற்றி கழிச்சிட்டு HCF எடுக்கணுங்க. ஒரு பால்காரர் முறையே 57 லிட்டர் 129 லிட்டர் 177 லிட்டர் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரே அளவை கிண்ணத்தின் மூலம் பாலை சரியாக அளந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவையில் ஒரே அளவிலான பால் மீதமுள்ளது. அப்போ ரிமைண்டர் சேம் அப்படின்னு வந்தாலே இதை மாற்றி டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு HCF எடுக்கணும். சப்போஸ் ரிமைண்டர் ஒரே ரிமைண்டரோ அல்லது தனித்தனி ரிமைண்டரோ கொடுத்தா ரிமைண்டரை போட்டு இதை ஒவ்வொன்றுத்துலேயும் கழிச்சிட்டு HCF எடுக்கணும். ரிமைண்டரே இல்லை அப்படின்னா டேரெக்டாக HCF எடுக்கணும். இந்த 3 விஷயம் தான் HCFல. ஓகேவா? இங்கே பாருங்கள் 129 மைனஸ் 57 177 மைனஸ் 129 177 மைனஸ் 57 இது 3 கழிங்க 72ன்னு வரும் 48ன்னு வரும் இதில் 120ன்னு வரும். இப்போ இது 3த்துக்கும் HCF எடுக்கணுங்க. HCF இது 3த்துக்கு HCF எடுத்தா 24ன்னு ஆன்சர் வருங்க. அவ்வளோதாங்க. எங்கே சி தான் சரியானது. HCF உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதல்ல 6ஆல் எடுக்க எப்படி வேணால் எடுக்கலாம். எடுத்தோம்னா 24ன்னு ஆன்சர் கிடச்சிரும். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். வர்க்கமூலம் காண்க. இதை எப்படி போடலாம்னா 49 அப்படின்னு போட்டுட்டு A² இங்கே பாருங்கள் x² மைனஸ் 2xy ப்ளஸ் y² மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். அப்போ இது எப்படி போடலாம்னா x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறும். மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கா அதை மொத்தத்துக்கு மறுபடியும் ஒரு ஸ்கொயராக மாறும். புரியுதாங்க என்னன்றத? இது மட்டும் a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வரும். மேலே ஒரு ஸ்கொயர் வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் ரூட்டுக்கு ஸ்கொயர் போயிடும். 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7ன்னு வரும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ். இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க எப்படின்னா a ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இங்கே a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab. ஓகேவா? மைனஸ் a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab டிவைட் கீழே என்ன இருக்குது? ab. இந்த மைனஸ் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது a² b² கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் உள்ளே போட்டால் 4ab இங்கே ஒரு 2ab இது ப்ளஸ் 2ab. அப்போ என்ன வரும்? 4ab டிவைட் ab கேன்சல் ஆகிடுச்சுன்னா 4 தான் சரியானது. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 7வது கொஸ்டின்ஸ். பின்வரும் எந்த பின்னத்தின் மதிப்பு 20% குறைவாக உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஒவ்வொரு பின்னத்தோட பர்சன்டேஜ் நீ கண்டுபிடிச்சிட்டு அதில் எது 20% கம்மியாகுதுன்னு சொன்னால் ஆன்சருங்க. இங்கே பாருங்கள் 2/3 இன்ட்டு சதவீதம் 2/7 இன்ட்டு சதவீதம் 2/5 இன்ட்டு சதவீதம் 2/11 இன்ட்டு சதவீதம் சதவீதம் பை 100. இங்கே பாருங்கள் இது பெருகுனா 33.33ன்னு வரும். இது பெருகுனா 66.6% மாறும். இங்கே பாருங்கள் 1 7 12 84 13 91 அதானே 14
598ன்னு வரும். 14 14 2 28% மாறும். இங்கே பாருங்கள், ஓர் 5 5 25 100 2 20 40% மாறும். ஓர் 11 11 9 11 99 9 2 18 சம்திங் அப்படின்னு மாறும். அப்போ இதில் எது சின்னது? இதுதான் சிறியது. 20% கம்மியாக இருக்குது எது? 18%. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க, ஏயின் சம்பளம் பியின் சம்பளத்தில் 40%. இது சியின் சம்பளத்தில் 25%. இங்கே பாருங்க, ஏ பி. ஏ பியில் 40. அப்போ பி 100 இருந்தால் ஏ எவ்வளோ? 40. ஒரு 0 ஒரு 0 2 4 2 10. நெக்ஸ்ட்டு ஏ அதானே, இது சியின் சம்பளத்தில் 25. அப்போ சி 100 இருந்தால் ஏ எவ்வளோ? 25. புரியுதாங்க? ஒரு 25 25 4 25 100. இப்போ பாருங்கள், ஏபி ஏசி இருக்கா? இப்போ மொத்தத்தையும் கண்டுபிடிச்சோம்னா ஒரு பி ஏ சி. ஏன் நடுவில் போகிறோன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. எது ரிப்பீட்டடாக 2 வாட்டி வருதோ அதை நடுவில் போட்டுக்கணும். ஏ 2 வாட்டி வருதோ அதை நடுவில் போட்டேன். இப்போ சொல்லுங்கள், பிஏ எவ்வளோ? பி வந்து 5 2 அப்படியே மாற்றி எடுத்துக்கணும். 5 2. ஏசி எவ்வளோ? 1 4. அவ்வளோதாங்க. இதை 1 இங்கே போட்டேன், இங்கே 2 போட்டேன். ஓர் 5 5 ஓர் 2 2 4 2 8. சரிங்க, ஓகே. இது கண்டுபிடிச்சிட்டோமா? இதுதான் என்னது? ஏ, இது பி, இது சி. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சியின் சம்பளத்தில் எத்தனை சதவீதம் ஏயின் சம்பளம்? எதில்? சியின். சி எவ்வளோங்க? 8. அதுதானே? ஏ எவ்வளோ? 2 இன்ட்டு 100. ஓர் 2 2 4 2 8. ஒரு நாள் 4 25 நாள் 100. அப்போ ஆன்சர் என்ன? 25%. எங்கே இருக்குன்னா டி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த ரேஷியோ பாருங்கள். யூஸ்வலாக ரேஷியோன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, எக்ஸு ஒய்யை கொடுத்து இது மாதிரி கேட்பாங்க, இது மாதிரி கொடுத்து இது மாதிரி கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இதோட வேல்யூ 7:3 எனில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அது தெரியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸுக்கு ஒய்க்கு ரேஷியோ கண்டுபிடிச்சி எடுத்து போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக யோசிக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் வேறு எதுவும் வரல, ப்ளஸில் வருது மைனஸ் வருது, வேறு எதுவும் வரலன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 7/3னா அப்போ எக்ஸ் பை ஒய்யை நம்ம டேரெக்டாக போடலாம். ரெண்டுத்தையும் கூட்டி போடுங்க, 10. ரெண்டுத்தையும் கழிங்க, 7 3 போச்சுன்னா 4. இங்கே பாருங்கள், 2 10 2 4. அப்போ எக்ஸுக்கு 5 ஒய்க்கு 2ன்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம் சார். எத்து மேலே போடலாமா? 5 கியூப் எவ்வளோ? 125. 2 கியூப் எவ்வளோ? இங்கே பாருங்கள், 5 தானே. இங்கே 5 கியூப் 125. ஓகேவா? 2 கியூப் எவ்வளோனா? 2 கியூப் 8 டிவைட் 125 மைனஸ் 8. 128 133. இது 117. அவ்வளோதான் சார். 133 117 எங்கே இருக்குது? ஏ தான் சரியானது. ஓகேவா? இல்லை சார் நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சி கொண்டு வரேன் அப்படின்னாலும் எப்படி போட்டாலும் இதே ஆன்சர் தாங்க வரும். அதனால் பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே 10வது கேள்வி பாருங்கள். ரேஷியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். ஓகேவா? எக்ஸ் பை ஒய் ஒய் பை இசட் இசட் யூ இது எல்லாத்தோட ரேஷியோ சமம்னு சொல்கிறாங்க. அப்போது எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் பை இசட் ஈக்குவல் டு இசட் பை யூ ஈக்குவல் டு கே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாமே சமம்ன்றதில்ல. அப்போ இதோட வேல்யூ கே, இதோட வேல்யூ கே, இதோட வேல்யூ கே. இப்போ எக்ஸு யூ தானே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது எல்லாமே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இதெல்லாம் கேன்சல் ஆகிடுமா? இங்கே பாருங்கள், எக்ஸ் பை ஒய் ஒய் பை இசட் இசட் பை ஒய் இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டோம்னா இசட் பை யூ, இங்கே யூ தானே, யூ ஈக்குவல் டு எல்லாமே கேன்சல் ஆகிடணும். அப்போ இதோட வேல்யூலாம் எவ்வளோ? கே கே கேவா? அப்போது கே கியூப் இதோட வேல்யூ என்ன வரும்னா எக்ஸ் பை யூன்னு வரும். புரியுதுங்களா? இல்லை கேன்சல் ஆகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் இங்கே யூ மட்டும் நிற்கும். இது எல்லாத்தோட வேல்யூ கேனா அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் கே கியூபாக மாறும். இதே எக்ஸ் பை யூ இதை கொடுத்துட்டான். என்னது? 64/27. அப்போ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா 4/3ன்னு வரும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இசட் மட்டும் தான் தேவை. இது 2 மட்டும் எடுத்துக்குங்க. எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் பை ஒய் ஒய் பை இசட் ஒய் ஒய் கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ என்ன? கே. இதோட வேல்யூ என்ன? கே. அப்போ கே ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பை இசட் என்னது? கே ஸ்கொயர். கேவோட வேல்யூ என்ன? 4/3. ஸ்கொயர் பண்ணிக்கங்க, 16/9. எங்கே இருக்குது? 16:9. சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 11வது.
இது ஈஸியாக போட்டுருவாங்க சார். இது மாதிரி கொடுத்து கேவோட வேல்யூ கேட்கலாம், இதை கேட்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலானா n×n+1/2 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 441 அப்போ இது மட்டும் இதோட ஃபார்முலா என்ன n×n+1 மட்டும் தான். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஆன்சர் கிடச்சிரும் 441 அப்போ 21 ஒரு 0ன்னு வரும். ஏன்னா 441க்கு ஸ்கொயர் எடுத்தால் 21, 2 0க்கு ஸ்கொயர் எடுத்தால் 1 0. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். நல்லா கவனிக்கணும். 12 மீட்டர் விட்டம் மற்றும் 20 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டப்படும் போது தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு 20 மீட்டர் 14 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு மேடை அமைக்கப்பட்டால் அந்த மேடையினுடைய மதிப்பை காண்க. நல்லா கவனிக்கணும். ஒரு உருளை வடிவ பள்ளத்தை வெட்டி ஒரு கனச்செவ்வக வடிவ மேடை அமைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டுத்துடைய கன அளவு சமப்படுத்தணும். இதில் ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டம் 14 மீட்டர், அப்போ ஆரம்னா 7, உயரம் எவ்வளோ, ஹெச்சோட வேல்யூ 20, இதில் லென்த்து எவ்வளோ 20, பிரெத்து எவ்வளோ 14, அப்போ ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. சரி, ரெண்டுத்துடைய கன அளவு போடலாமா? உருளையோட கன அளவு என்ன πr²h = L×b×h. ரெண்டுத்துடைய கன அளவுகள் சமப்படுத்துகிறேன். 22/7 7 உயரம் 20, இதோட நீளம் எவ்வளோ 20, அகலம் 14, உயரம் தெரியாது, அதான் h கண்டுபிடிக்க போகிறேன். இந்த 7 7 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 20 20 கேன்சல் ஆகிடுச்சு. 1 7 7 2 7 14, 1 2 2 11 2 22, அப்போ 11 தான் ஹெச்சோட வேல்யூ. எங்கே இருக்குது 11? ஏ தான் சரியானது, பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். 2Dயில் ஒரு கொஸ்டின்ஸ். 2 முக்கோணங்கள் பரப்புகளின் விகிதம் ஓகேவா 4:3, அவரின் உயரங்களின் விகிதம் h1 h2 கொடுத்துட்டு பக்கங்களின் விகிதம் என்ன? சரி, முக்கோணத்தில் பரப்புன பேஸ் இன்ட்டு h ஆஃப் b1 இன்ட்டு b2 ஆஃப் b1 இன்ட்டு h2 ஈக்குவல் ஆஃப் bh தானே பரப்பு 4/3. புரியுதாங்க? இதில் ஆஃப் கேன்சல் ஆகிடுச்சு. h1ஓட வேல்யூ h2ஓட 3 4 போட்டுக்கலாமா? b1 3, b2 இது 2 அதானே 4 ஈக்குவல் 4/3. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா பேஸ் தான் நம்மளுக்கு வேணும் 16/9. இது 4 இங்கே போயிடும், 16 3 இங்கே வந்துடும். 16:9 எங்கே இருக்குது? சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். இது ரொம்ப பெருசாக யோசிப்பாங்க, ஆனால் சிம்பிளான கேள்விங்க. ஏ என்பவர் ஓகேவா 7/3 பகுதி வேலையை 5 நாளில் முடிக்கிறார். மீதி வேலையை பியின் துணையுடன் 4 நாட்கள் முடித்தாலும் முழு வேலையை ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏ வந்து 7/10 முடிச்சிட்டாரு 5 நாளில். மீதி வேலை பியின் துணையுடன், நல்லா புரிஞ்சுக்கணும், பியின் துணையுன்னா 2 பேரும் சேர்ந்து மீதி வேலை, மீதி எவ்வளோ, இங்கே ரிமைண்டர் ஒர்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ல் 7 போச்சுன்னா மீதி 3 தானே இருக்குது. இப்போ 3/10 வேலை தான் 4 நாள் முடிக்கிறாங்க. இப்போ முழுசாக கண்டுபிடிக்கலாமா? ஏவும் பியும் முழுசாக எத்தனை நாள் முடிப்பாங்க? 4 × 10 முழு வேலைன்னா தலைகீழ், இந்த பின்னத்தை தலைகீழ போட்டு பெருக்கணும், அவ்வளோதாங்க. 40/3 கலப்பினத்தில் புரியுங்க. 13 3 39, 1/3, 13 1/3. ஏ தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். இதை சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கணக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இது ஏன்னு போட்டுக்கலாம். a² + b² + c². சரி, இதுக்கு என்னங்க மேலே இருக்குது என்னத்துக்குன்னா டிவைட்னா 10ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்க. a/2 a/10 ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்க? இது b/10 ஹோல் ஸ்கொயர், இது c/10 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? ஏன்னா இதுக்குன்னா 10ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு மேலே a² b² + c² மாறும். இதை பிரித்து என்ன வரும்? a²/100 மாறுமா? a²/100 + b²/100 + c²/100. இப்போ எல்லாத்துக்கும் கீழே 100 காமனாக இருக்கா, அது அப்படியே மேலே போயிடும். மேலே போயிடுச்சுன்னா a² + b + c² ப்ராக்கெட் கீழே என்ன வரும்? a² + b² + c². 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன ஆன்சர் வரும்? 100ன்னு ஆன்சர் வரும். சார் எங்கே இருக்குது? பி தான் சரியானது. ஓகேவா? அடுத்தது தரவரிசை கணக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிச்சர்ட் என்பவர் ஒரு வரிசையில் முன்னிருந்து 15வது நபராக நிற்கிறார். நல்லா கவனிக்கணும்.
முன்னிருந்து. ஓகேவா? எத்தனாவது நபராக நிற்கிறாரு? 15வது நபராக நிற்கிறார். அவருக்கு பின் முன்னிருப்பவர்கள் எண்ணிக்கையை போல 3 மடங்கு. சரி, அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 14 பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி 3 மடங்கு. 14 3 எவ்வளோ? 42. அப்போ அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க இந்த 5வது இந்த இடத்த விட்டுட்டு இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 42 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அவருக்கும் அந்த வரிசையில் பின்னிருந்து அவருக்கும் எங்க இந்த பிளேஸுக்கும் அந்த வரிசையில் பின்னிருந்து 7வதுக்கும் இங்கிருந்து 7வது அப்போ மொத்தம் 42 7 கழிச்சா எவ்வளோ வரும்? 35. அவ்வளோதாங்க. 42ல் ஓகேவா? ஏன்னா இங்கிருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது மொத்தம் 42. அதில் 42ல் அப்படியே 7 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வரும்? 35. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 35 தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். நல்லா கவனிங்க. ரமா என்பவர் ராணியை விட அதிகம். நல்லா கவனிங்க. இது மாதிரி போடுறோம். இது ரமா, இது எவ்வளோ? ராணி. அடுத்து ராணி என்பவர் ரத்னா விட குறைவு. ராணி என்பவர் இங்கே மறுபடியும் பாருங்க. இங்கே ராணி, இங்கே ரத்னா. அதானே? இப்போ 3வது ரத்னா என்பவர் ரமாவை விட அதிகம். ரத்னா ரமாவை விட அதிகமா? அப்போ இதுதான் ரத்னா அப்படின்னு போட்டேன். ஏன்னா ரமாவை விட அதிகம். இப்போ பாருங்க, ராணி ரத்னாவோட குறைவா? அப்போ இந்த படத்தை தான் இதில் முயற்சி பண்ணியாச்சு. அடுத்தது ரம்யா என்பவர் ரமாவை விட அதிகமாகவும், ரம்யா ரமாவை விட அதிகமாகவும் ரத்னாவை விட குறைவாகும் அப்படின்னா யார்? ரம்யா இந்த இடத்துல இடையில வராங்க. இதுதான் ரம்யா. ரம்யா ரமாவை விட அதிகமாகவும் ரத்னாவை விட குறைவாகவும் பெறுங்கிறாங்க. இப்போ இதில் யார் அதிகமாக மதிப்பெண்? ரத்னா. அவ்வளோதாங்க. சி தான் சரியானது. யார் குறைவுன்னு கேட்டால் ராணி. ஓகேவா? ஸோ இது மாதிரி யோசிச்சு போடுங்க. ரீசனிங்கில் கொஸ்டின்ஸ் நல்லா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். திசை கணக்கு நிறைய பார்த்துருப்போம். ஆரம்பத்தை கேட்குறாங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு திசை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்த பிறகு இடப்பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடந்த பிறகு மீண்டும் இடப்பக்கம் திரும்பி நடந்து செல்கிறது. தற்போது அவர் கிழக்கு திசை நோக்கி நடந்து சென்றால் தொடக்கத்திலிருந்து அவர் எந்த திசையை நோக்கி தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கேள்வியை ஒவ்வொன்றுத்துக்கும் ஆப்ஷன் வச்சு போடணும். எதனா ஒன்று ஒன்றா போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் மேற்கு தான் சரியான ஆன்சர். நான் மேற்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஒருத்தர் மேற்கு நோக்கி போகிறார். எவ்வளோ? 1 கிலோமீட்டர் போகிறார். பின்பு இடப்பக்கம்னா ஆன்டி கிளாக்னா எங்கே வரும்? இங்கே. எவ்வளோ? 1/2 கிலோமீட்டர். மீண்டும் இடப்பக்கம் திரும்பி மீண்டும் இடப்பக்கம் என்ன? ஆன்டி கிளாக். மறுபடியும் நடந்து போயிட்டே இருக்கார். ஓகேவா? அவர் தற்போது கிழக்கு திசை நோக்கி நடந்தால், ஆமாம், கடைசியில் கிழக்கு திசை நோக்கி போகிறாருன்னா அப்போ புறப்படும் போது எந்த திசை நோக்கி தான் போகிறாரு? மேற்கு நோக்கி தான் போகிறாரு. அப்போ ஆன்சர் என்னென்னா மேற்கு தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 19வது உறவுமுறை கணக்கு. ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவருடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறார் எனில் அந்த பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு முறை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பெண்ணு எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஒரு பெண். ஓகேவா? அவருடைய அம்மா, இந்த பெண்ணுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள். எனது மாமியார்னா யாரு? இங்கே தான் ராஜ் இருக்காரு. அதுனா இதுதான் ஒரு ஒய்ஃபு. எல்லாம் பாருங்க, ஒரே மகள் சொன்னால் அதுதான் கண்டிப்பாக அந்த பெண்ணு. இதான் ராஜ்குமார். ராஜ் பாருங்க, இந்த பெண்ணுடைய அம்மா எனது மாமியாருக்கு, அப்போ ஒய்ஃபோட அம்மாவுக்கு ஒரே மகள் அப்படின்னா இந்த பெண்ணு தான் ஒய்ஃபு. யாருக்கு? ராஜுக்கு. ஓகேவா? புரியுதுங்க? இப்போ பாருங்கள், ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவருடைய அம்மா, இவருடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறார் எனில் அந்த பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு முறை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, அந்த பெண் யாருன்னா இது இல்லை. அந்த பெண்ணு இங்கே கீழே ஒருத்தர் வருவாங்க. இதுதான் அந்த பெண்ணு. ஏன்னா பெண்ணுடைய அம்மான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, அவருடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த பெண் கீழே வரும். அப்போ இந்த இவங்களுக்கு பெண்ணு, நான் இவங்க 2 பேர் கணவன் மனைவி தானே. அப்போ 2 பேருக்கும் இவங்க தான் பெண். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு? ராஜ் இந்த பெண்ணுக்கு என்ன உறவு? தந்தை. பி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். இதுக்கு என்ன லாஜிக்கில் வருதுன்னு கொஞ்சம் உஷாராக கண்டுபிடிக்கணுங்க. 2 இன்ட்டு 1ஆல் பெருக்கி 1 கூட்டுறேன். 2 1 2, 2 1 3, 3 2ஆல் பெருக்கி 2 கூட்டுறேன். 3 2 6, 6 2 8, 8 3ஆல் பெருக்கி 3 கூட்டுறேன்.
ஸோ 3ஆல் பெருக்கி 3 கூட்டுறேன். 3 8 24 27. ஓகேவா? அடுத்து 27 4ஆல் பெருக்கி 4 கூட்டுறேன். 112ன்னு வரும். 112 5ஆல் பெருக்கி 5 கூட்டுங்க. 565ன்னு ஆன்சர் கிடைச்சிரும் சார். எங்கே இருக்குது? பி தான். ஸோ அந்த லாஜிக்கை யோசிக்கணும் சார். என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்கன்றதை பார்த்துட்டு யோசிக்க கற்றுக்கணும். அடுத்தது இது ஈஸி தான் சார். நீங்கள் ஏபிசிடி லைனாக எழுதிட்டு ஓகேவா, எல்லாத்துக்கும் -6ன்னு போட்டு பாருங்கள். சிம்பிளாக லாஜிக் கிடச்சிரும். ஏன்னா எல்லாமே ரிவர்ஸில் இருக்குது. அதுதானே? இசட்டுக்கு அப்புறம் ஏபிசிடிஇஎஃப் அப்படியே ரிவர்ஸில். எஃப் வந்து ரிவர்ஸில், இசட்டு இது வரும். ஆர் வந்து ரிவர்ஸில் -6. அப்போ இது எல்லாத்துக்கும் -6 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சார். ஏபிசிடி லைனாக எழுதுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா பி தான் சரியான ஆன்சர். ZFIQYL தான் ஆன்சர் கிடச்சிரும். எல்லாத்துக்கும் -6 போடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 22வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. சியோட வேல்யூ 6ன்றான். சின்னா 3, அது அப்படியே 2ஆல் பெருக்கியிருக்காங்க 6. பி அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னா 2, ஈனா 5, ரெண்டுத்தையும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் பெருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ 7. எல்லோட வேல்யூ 12, அது அப்படியே 2ஆல் பெருக்காங்க. இப்போ பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா பி எவ்வளோ? 2, ஏவோட வேல்யூ 1. ஓகேவா? ஜியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 அப்படின்னு வரும். 2 9 10, 2ஆல் பெருக்கும். அப்போ இது ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் 2ஆல் பெருக்கணும். அப்போ எல்லுக்கு வேல்யூ பாருங்கள். எல்லுக்கு வந்து 12, யூக்கு 21, ஜிக்கு 7 + 7 1 7 5. இது மொத்தம் கூட்டுங்க 60ன்னு வரும். வர ஆன்சர் 2ஆல் பெருக்குனிங்கன்னா 120 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 23வது பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார் இது. இது மாதிரி கேள்வி கேட்டால் கம்பேரிஷன் பண்ணணும் சார். எப்படி நான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். இது ரெண்டுத்தில் என்னங்க ரிப்பீட் ஆகுது? எதுவுமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தில் என்ன ரிப்பீட் ஆகுது பாருங்கள். பிஇஇ. இது ரெண்டுத்தில் என்ன ரிப்பீட் ஆகுது பாருங்கள். பாருங்கள், இது ரெண்டுத்தில் ஆர் ரிப்பீட் ஆகுது. அப்போ ஆர் ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், பிஇஇ பிஇஇ அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் பாருங்கள், என்ன ரிப்பீட் ஆகுது? ஹெச்இ ரிப்பீட் ஆகுது. இது ரெண்டுத்துலேயும் ஃப்ளவர்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போது இதை ரவுண்ட் பண்ணுறேன். இது என்ன வரும்? ஹெச்இஇ ஹெச்இஇ அப்படின்னு போகிறேன். இப்போ சொல்லுங்கள், இதுக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுத்தில் ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டேன். பிஇஹெச்இன்னு. அப்போ இதுக்கு என்ன தான் வரும்? எம்ஐடின்னு வரும். அப்போ இது ஒன்றுக்கு எம்ஐடி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆருக்கு என்ன வரும்? இங்கே பார்த்தோம் நம்ம ஆருக்கு பிஇஇ அப்படின்னு வரும். ரெட்டுக்கு எங்கே வரும் பாருங்கள். ரெட்டு எங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரெண்டே வார்த்தை தானே ரெட்டு. அப்போ இதுக்கு ஹெச்இ இருந்தால் ரெட்டுக்கு என்ன வரும்? எஸ்ஐகே அப்படின்னு வரும். ஃப்ளவர்ஸுக்கு என்ன வரும்? ஹெச்இஇன்னு வரும். பாருங்கள், இது 4மே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எம்ஐடி பிஇஇ எஸ்ஐகே ஹெச்இஇ எங்கே இருக்குது பாருங்கள். டி தானே? அவ்வளோதாங்க. ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் கோடிங் டிகோடிங்கில். அடுத்தது, கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இதை ஈஸியாக போட்டுருவோம். முதல்ல இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணுறேன், எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தனித்தனியாக போடுறேன். ஓகேவா? இதை கோடு போட்டாங்க, இப்படி போட்டிருக்காங்க, இப்படி போட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 2 3 4 5 6 6 × 2 12. அடுத்து இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். 1 2 இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா 3. ஓகேவா? எவ்வளோ? 15. இன்னும் இருக்குதான்னா இருக்குதுங்க. எப்படின்னா இது தனித்தனியாக பார்த்தோன்னா இதுக்கு 12, இதுக்கு 3. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 2 முக்கோணம் வரும் பாருங்கள். எங்கே? இது இருக்குது பாருங்கள். இது 1, இது 1, 2 வருதா? அவ்வளோதாங்க. இந்த 2 ஆட் பண்ணுங்கள். 17 முக்கோணங்கள் உள்ளன. புரியுதா சார்? இது நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 25வது கொஸ்டின்ஸ். இப்போது 1,50,000 பேர் இருக்காங்க சார். பேர் கொண்ட ஒரு குழுவில் கேப்டன்கள் மற்றும் படை வீரர்கள் இருந்தனர். அந்த குழுவில் 15 படை வீரர்களுக்கு ஒரு கேப்டன் உள்ளனர் எனில் அந்த குழுவில் உள்ள மொத்த கேப்டன்கள் 5 பேருக்கு ஒன்றுனா உடனே 5ஆல் டிவைட் பண்ணி 10,000 சொல்லிடக்கூடாது சார். அப்போ 15 + 1 அப்படின்னா 16 பேர் தான் ஒரு டீமு. அதுதானே? அப்போ இதை 16ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க 9 3 7 5ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.